பேரிரக்கத்தில் ஆறுதலை கொடுத்து காக்க வேண்டுவோம். அருள் தந்தை கே. ஜெரோம் ஆரோக்கியராஜ் அவர்கள் திரு குழந்தைசாமி திருமிகு மேரி இவர்களுக்கு மகனாக 20/7/1968 அன்று பள்ளங்கோயில் என்கிற ஊரில் பிறந்தவர். இறை அழைத்தலை உணர்ந்து தஞ்சாவூர் புனித மரியன்னை இளங்குருமடத்தில் சேர்ந்து படித்து சென்னை பூவிருந்தவள்ளி திரு இருதய குருத்துவ கல்லூரியில் மெய்யியலும் இறையியலும் பயின்று 28/4/1995 அன்று நம் தஞ்சை மறை மாவட்டத்திற்கென மேலும் 4 அருள் பணியாளர் தோழர்களோடு மேதகு ஆயர் பாக்கியம் ஆரோக்கியசாமி அவர்களால் அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். நம் அருள் தந்தை அவர்கள் 1995 முதல் 96 வரை ஓராண்டு நாகப்பட்டின பங்கில் உதவி பங்கு தந்தையாகவும் 1996 முதல் 97 வரை வேளாங்கண்ணி பங்கில் உதவு பங்கு தந்தையாகவும் பணியாற்றினார். 1997 முதல் 2003 வரை பிலிப்பைன்ஸ் நாட்டில் தமிழ் வானொலி ஒளிபரப்பாளராக பணியாற்றி கொண்டே ஊடகத்துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். 2003 முதல் 2005 வரை எருக்கூர் பங்கில் பங்கு தந்தையாக பணி செய்தார். 2005 முதல் 2008 வரை மறைமாவட்ட சமூக தொடர்பு பணிக்குழுவான கலைக்கடலின் செயலராகவும் 2008 முதல் 2011 வரை மீண்டும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் தமிழ் வானொலி ஒளிபரப்பாளராகவும் பணியாற்றினார். 2011 முதல் 2017 வரை விச்சூர் பங்கில் பங்கு தந்தையாகவும் அங்கிருக்கும் புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியின் தாளராகவும் இல்ல பொறுப்பாளராகவும் தந்தை அவர்கள் பணியாற்றினார். 2017 முதல் 2024 வரை தஞ்சாவூர் புனித அந்தோனியார் மேல்நிலைப்பள்ளி தாளாளராகவும் அன்பு இல்ல இயக்குநராகவும் பணி செய்தார். கடந்த 2024 ஆண்டு முதல் மச்சுவாடி பங்கில் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று பணி செய்து வந்து கொண்டிருந்தார்கள். நேற்று முன்தினம் புதன்கிழமை மறைமாவட்ட மேய்ப்பு பணி நிலையத்தில் அருள் பணியாளர் பேரவை செனட் மீட்டிங் நடந்தது. அதில் முழுமையாகவே பங்கெடுத்தார். வழக்கத்திற்கு மாறாக என்னிடம் அதிக நேரமே பேசினார். 3 முறை சந்தித்து பேசினார். அந்த அரை நாளிலேயே பங்கு 25ஆம் ஆண்டு யூபிலி விழாவை கொண்டாட இருக்கிறது, ஒரு நாள் வர வேண்டும் என்று சொன்னார். தேதி குறித்து சொல் என்று சொன்னேன். தனக்கென தேதி குறித்து நம்மை விட்டு பிரிந்து போனார் என்றே மனம் கலங்குகிறது. ஆக புதன்கிழமை இரவு உணவருந்தி ஓய்வெடுத்து கொண்டிருந்த தந்தை அவர்கள் இறந்த நிலையில் நேற்று காலை தந்தை அவர்கள் இறந்தது எங்களுக்கு ஒரு பெரும் பேரிடராக செய்தியாக வந்து சேர்ந்தது. அருள் தந்தை அவர்களை நாம் நன்கு அறிவோம். மறையுரை ஆற்றுவதிலும் நகைச்சுவையோடு பேசுவதிலும் எல்லோரையும் மகிழ்விப்பதிலும் எல்லோரோடும் எல்லா அருள் பணியாளர்களோடும் துறவியரோடும் இறை மக்களோடும் எளிமையாக பழகுவதிலும் சிறப்புக்குரியவராக இருந்தார். கலைத்திறன் மிகுதியாக இருந்த இவரை அடுத்த ஆண்டு மறைமாவட்டம் கொண்டாடப் போகிற யூபிலி ஆண்டுக்கான கலை நிகழ்வுகளுக்கான பொறுப்பாளராக அந்த அருள் பணியாளர் பேரவை நியமித்தது. மனிதாபிமான அடிப்படையில் அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டவர். தான் பணியாற்ற இடங்களிலெல்லாம் மறைமாவட்ட நலனுக்காகவும் அதன் வளர்ச்சிக்காகவும் அதிக கவனத்தோடு உழைத்தவர். குருக்களின் தோழமையை விரும்பி ஏற்றவர். இன்று அவருடைய வகுப்பு தோழர்களாக ஏறக்குறைய 12 அருள் தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டுதோறும் ஒன்று கூடி தங்கள் நட்பை தோழமை புதுப்பித்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனநிலை கொண்டிருந்தவராக இருந்தார். கலைக்கடலின் செயலராக இருந்த காலத்தில் நாடகம், நடனம், கலை நிகழ்ச்சிகள், பாடல்கள் எழுதுவதில் மிகுந்த ஆர்வத்தோடு செயல்பட்டவர். தான் பணி செய்த பங்குகளெல்லாம் இறை மக்களால் மிக அதிகமாக அன்பு செய்யப்பட்டவர். மச்சுவாடியிலும் அதை பார்த்தேன். நேற்று அங்கு நடைபெற்ற திருப்பலியிலும் அத்தனை பேர் கண்ணீரோடு பங்கெடுத்ததையும் என்னால் காண முடிந்தது. சமூக பற்றுக்கொண்டு ஏழை எளிய மக்களின் வாழுமர கடினமாக உழைத்தவர். தந்தை அவர்களை இழந்து வாடுகிற அவரது உடன் பிறந்தவர்கள், குடும்பத்தவர், உறவினர், நண்பர்கள், வகுப்பு தோழர்கள், நம் மறைமாவட்ட அருள் பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள் அனைவருக்கும் மறைமாவட்டத்தின் பெயரால் ஆழ்ந்த அனுதாபங்களை மிகுந்த மனத்துயரோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நமது தந்தை அவர்கள் ஆன்மா ஆண்டவரில் இளைப்பார இத்திருப்பலியை இறைவனுக்கு
ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மடியாராகி அருள் பணியாளர் ஜெரோம் ஆரோக்கியராஜ் அவர்களின் ஆன்மாவுக்காக நாங்கள் உமது இரக்கத்தை பணிந்து வேண்டுகின்றோம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது திருப்பணிகளால் அவரை அணி செய்த நீர்தாமே அவர் விண்ணக ஆட்சியில் பங்கு பெற்று என்றும் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரித்தால் நடுவே தீப்பொறி போல் பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கண்டோர் மீது இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி திருப்பாடல் 130.
பேரன்பு ஆண்டவரிடம் உள்ளது, என்றும் பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. 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 ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி வேண்டுகின்றேன். ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி வேண்டுகின்றேன். என் விண்ணப்ப குரலை உமது செவிகள் கவனத்துடனே கேட்கட்டும். என் விண்ணப்ப குரலை உமது செவிகள் கவனத்துடனே கேட்கட்டும். பேரன்பு ஆண்டவரிடம் உள்ளது, என்றும் பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. நீயம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் உம்முன் நிலைத்து நிற்க முடியும்? நீயம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் உம்முன் நிலைத்து நிற்க முடியும்? நீரே மன்னிப்பு அளிப்பதால் மனிதரும் அஞ்சி நடப்பாரே. நீரே மன்னிப்பு அளிப்பதால் மனிதரும் அஞ்சி நடப்பாரே. பேரன்பு ஆண்டவரிடம் உள்ளது, என்றும் பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடம் உள்ளது, என்றும் பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவர் என்றுமே வாழ்வா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, திருவசனங்கள் 21 27 முடிய. அக்காலத்தில் மார்த்தாள் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான்.
இப்பொழுது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தாள் அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் பொழுது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கின்ற பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தாள் அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகின்றேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பு ஆயரவர்களே, மேனாள் ஆயரவர்களே, பாசத்திற்குரிய அருள் தந்தையர்களே, இருபால் துறவியர்களே, பிரியமுடன் இறை மக்களே, இன்று தஞ்சை மறைமாவட்டம் அருள் தந்தை ஜெரோம் அடிகளாருடைய திடீர் ஒரு இறப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக, ஒரு நிகழ்வாக நாம் கருதி வருந்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய இழப்பை இயேசு ஒருவரால் மட்டுமே ஈடு செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இது ஒரு மரண திருப்பலி. ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 3வது அதிகாரம் 24வது திருவசனத்திலே, இயேசு ஆண்டவர் இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்கு கழுவாய் ஆகுமாறு மூவரு கடவுள் அவரை நியமித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த திருப்பலி என்பது பாவத்தின் ஒரு பரிகார பலி. அருட்தந்தை ஜெரோம் அடிகளாருடைய ஆன்மாவை ஆண்டவருடைய வல்லமையான கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து மனவேதனையோடும் மன துக்கத்தோடும் இந்த திருப்பலியிலே அவருடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி என்பது ஒரு துறவரத்தின், ஒரு குருத்துவத்தின் ஒரு அடையாளம். எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். நாங்கள் குருகுலத்திலே, இளம் குருகுலத்திலே படித்த பொழுது நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக ஒவ்வொரு பங்கிற்கும் நாங்கள் செல்வதுண்டு. மேனாள் ஆயர் அவர்களே, கும்பகோணம் மறைமாவட்டத்தின் மேனாள் ஆயர் அவர்கள் இங்கு இருந்த பொழுது அவர்தான் அந்த நற்செய்தி அறிவிப்புக்கான அந்த பணியை செய்து கொண்டிருந்தார். அருட்தந்தை ஜெரோம் அடிகளார் உருவாவதற்கு முன்பே இந்த செய்தியை, இறைவனுடைய செய்தியை மக்களுக்கு ஒரு நகைச்சுவையோடு எடுத்து சொல்வதிலே அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அருட்தந்தை அவர்கள் தன்னை சுற்றிலும் இருக்கின்றவர்களை, நம்முடைய ஆயர் அவர்கள் சொன்னது போன்று, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடியவர்கள். என்னுடைய வகுப்பு தோழர்களில் ஒருவர் அவருடைய இந்த இறப்பு செய்தியை ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு கீழே இப்படி எழுதியிருந்தார். இப்பொழுது எங்களால் மகிழ்ந்திருக்க முடியவில்லை, எங்களால் சிரிக்கவும் முடியவில்லை, மனவேதனையோடு இருக்கிறோம். இந்த உலகத்திலே நீர் எங்களை சிரிக்க வைத்தது போன்று இப்பொழுது நீ இறைவனை சிரிக்க வைப்பதற்காக விண்ணகத்திற்கு சென்று விட்டாயோ என்று சொல்லி மனவேதனையோடு அந்த ஒரு பதிவை அவர் செய்திருந்தார். மரணம், சாவு யாரையும் விட்டு வைப்பது கிடையாது. மரணம், சாவு யாருக்கும் பாரபட்சம் காட்டுவது கிடையாது. அது ஆள் பார்த்தும் செயல்படுவது கிடையாது. அவன் கருப்பாக இருக்கிறான், சிகப்பாக இருக்கிறான் அப்படின்னு பார்ப்பது கிடையாது. ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், இந்த மதத்தை சார்ந்தவன், அந்த மதத்தை சார்ந்தவன், சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவன், அந்தஸ்தில் இல்லாமல் இருக்கிறவன், நோயுற்றவன், நோய் அற்றவன், சிறியவர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள்,
யாரையுமே இந்த மரணம் விட்டு வைப்பது கிடையாது. மரணம் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது, மரணம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. எனவே அந்த மரணத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதனை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அருள் தந்தையர்கள் கூட இத்தனை விதமான அடக்க சடங்குகளை இறந்தவர்களை நல்லடக்கம் செய்யக்கூடிய கடமைகளை நிறைவேற்றியிருக்கிறார். எல்லாருடைய இறப்பும் பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துவது கிடையாது. ஆனால் ஒரு குருவானவர் பலிபீடத்துக்கு முன்பாக தன்னுடைய இறந்த பெற்றோர்களை நினைவு கூர்ந்து பார்க்கின்ற பொழுது, அந்த மரண திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது எந்த ஒரு குருவும் ஆடிப்போய் விடுகிறார். மரணம் எவ்வளவு ஒரு ஆற்றல் வாய்ந்தது என்பதனை அந்த பலிபீடத்திலே அவர் உணர்ந்து கொள்கிறார். இயேசு கூட இதற்கு விதிவிலக்கு அல்ல. இயேசு கூட அந்த மரணமானது அவரை மிகவும் சிந்திக்க வைத்தது. மார்த்தாள் மரியாள் வீட்டிலே லாசர் இறந்த பொழுது மற்றவர்கள் அழுத பொழுது இயேசுவும் சேர்ந்து அழுதார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். ஒருவருடைய இறப்பு அவ்வளவு பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துகிறது. எனவே அவ்வளவு வலிமையானது. ஆனால் இன்று அந்த மரணத்தை விட, அந்த இறப்பை விட நம்முடைய நம்பிக்கை பல ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தது, பல ஆயிரம் மடங்கு வலிமை வாய்ந்தது. எனவேதான் இன்று அருட்தந்தை ஜெரோம் அடிகளாரை இறந்தவருடைய உடலை இந்த ஆலயத்தினுடைய மையப்பகுதியிலே அவர் நிறைவேற்றி ஒப்புக் கொடுத்த இந்த உயிருள்ள பலிபீட துன்பாக நாம் வைத்திருக்கிறோம். இது நம்முடைய நம்பிக்கையின் ஒரு அடையாளம், விசுவாசத்தின் ஒரு அடையாளம். மரணத்தை விட நம்முடைய நம்பிக்கையானது சக்தி வாய்ந்தது என்பதனுடைய அடையாளமாகத்தான் இன்று இத்தனை பேர் அவருடைய இறந்த உடல் அருகே நாம் காத்திருக்கிறோம். மீண்டுமாக அவரை சந்திப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு. அருமையான இறை மக்களே, இந்த நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிறார். மார்த்தாள் மரியாள் வீட்டிலே இயேசு சென்ற பொழுது மார்த்தாவை பார்த்து இயேசு இப்படிதான் கேட்கிறார், நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய். எனவே மார்த்தாவும் சொல்கிறார், ஆமாண்டவரே நான் நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று சொல்லி இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதனை ஆண்டவர் இயேசு நம்பிக்கையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். புனித பவுல் அடிகளார் தன்னுடைய திருமுகங்களிலே இந்த இறப்பை குறித்து எழுதுகின்ற பொழுது நம்பிக்கையை ஒரு அடித்தளமாக வைத்து எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையையும் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஆற்றலையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே சாவில் அவரோடு நான் ஒன்றித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது நான் இயேசுவோடு உயிர்த்தெழ முடியும் என்று சொல்கின்றார். இயேசுனுடைய வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளைந்த ஒரு நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்டுகொள்ள முடிகிறது. புனித பவுலடிகளார் இரண்டு விதமான விருப்பங்களை, ஆசைகளை நமக்கு இந்த நம்பிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். முதலாவது ஒரு நம்பிக்கை, நான் வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. இறப்பு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் என்று சொல்லி வாழ்ந்த ஒரே நபர் புனித பவுலடிகளார் தான். காரணம் என்ன? அவருடைய இரண்டு ஆசைகள். ஒன்று, உயிர் நீத்து நான் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை. அவருடைய நம்பிக்கையை பாருங்கள், நான் உயிர் துறந்த பிறகு இயேசுவோடு தான் நான் இருப்பேன் என்பது அவருடைய ஆழமான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இரண்டாவதாக, நான் உங்கள் பொருட்டு பிலிப்பி நகர மக்களுக்கு எழுதுகின்ற பொழுது நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு மற்றொரு புறம் இருக்கிறது. எனவே சிறிது காலம் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அருள்தந்தை ஜெரோம் அடிகளார் இன்று நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் இந்த இறப்பு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயமே என்று சொல்லி அவர் முழுமையாக அவர் சொல்ல முடியும். காரணம், ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே அவர் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இயேசுவினுடைய திரு உடலையும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தையும் உயர்த்தி காட்டுகின்ற பொழுது
நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை எவராவது உண்டால் என்றுமே வாழ்வார் என்று சொல்லி அறிக்கை செய்த அற்புதமான ஒரு குரு. எனவே இன்று மரணம் மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஆற்றல் வாய்ந்த ஒன்றாக இருந்தாலும் அவர் இயேசுவின் மீது வைத்த ஒரு நம்பிக்கை அதைவிட சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. எனவே அவர் இயேசுவை சந்திப்பார் என்று சொல்லி நான் நம்பி அவருடைய ஆத்துமாவுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறோம். அருட்தந்தை ஜெரோமை நாம் இந்த உலகத்திலே இனிமேல் பார்க்க முடியாது. நாம் அறிந்த ஒரு உண்மை, அவர் எந்தெந்த பங்கு தளங்களிலே பணியாற்றினாரோ அங்கு தேடியும் அவரை நாம் கண்டுகொள்ள முடியாது. மரணம் அவரை அழைத்து கொண்டது. ஆனால் அவர் சொல்லுகின்றார், இதோ நான் நம்பிக்கையின் அடிப்படையிலே நான் மீண்டுமாக இயேசுவோடு என்னாலும் வாழ்ந்திருப்பேன் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நமக்கு அவர் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். எனவே அவரை இழந்து வாடுகின்ற தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய ஆயர், மேனாள் ஆயர் மற்றும் அருள் தந்தையர்களுக்கும் மற்றும் அவருடைய உற்றார் உறவினர்களுக்கும் ஒருவரை ஒருவர் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளால் தேற்றிக்கொண்டு தொடர்ந்து இவருடைய நல்லடக்கு திருப்பலிலே இவருடைய ஆத்மாவிற்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. அயலாரிலே உம்மை காண என்னை நான் பலியாக்கினேன். ஆண்டவரே, உம்மை அடைய என்னை நான் தியாகம் செய்தேன். அயலாரிலே உம்மை காண என்னை நான் பலியாக்கினேன். ஆண்டவரே, உம்மை அடைய என்னை நான் தியாகம் செய்தேன். உம் சித்தம் நாளும் நிறைவேற்றிட என்னை நான் அர்ப்பணித்தேன். நற்செய்தி பணியை நானும் செய்ய நாதனே என்னை தந்தேன். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. அன்புக்குரியவர்களே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, தூய மறை நிகழ்வுகளை இம்மையில் பற்றுறுதியுடன் நிறைவேற்றிய உம்மடியாராகி அருள் பணியாளர் ஜெரோம் ஆரோக்கியராஜ் அவர்களுக்காக உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவற்றின் பயனாக அவர் உம்மை என்றும் நேரில் காணும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவே உலகின் மீட்பு, அவரே மனிதர் எங்களுக்கு வாழ்வு, அவரே இறந்தோர் அனைவருக்கும் உயிர்ப்பாகவும் இருக்கின்றார். அவர் வழியாகவே மதுமாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்துமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி இரளவை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானிறிவார். உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மாட்சிமிகு மறைசாட்சியர், புனித திருத்தூதர்கள் மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எங்களுடைய பாசமிகு நண்பர் அருள் பணியாளர் கே. ஜெரோம் ஆரோக்கியராஜ் என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவைப் போல் இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும், அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மைப் போலவே இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என நம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவுசெய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படுகிற நற்கருணையை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளவும். தந்தை மீது கொண்டிருக்கிற பேரன்பு நிமித்தமாக இங்கு வந்திருக்கிற பிற மத சகோதர சகோதரிகள் இதை வாங்க முன்வர வேண்டாம் என்று பணிவன்போடு வேண்டுகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இனிய தெய்வம் இயேசுவே, எங்கள் வாழ்வின் நாயகா, எங்கும் ஏழை நெஞ்சங்கள் ஏற்றம் காண எழுந்து வா. இனிய தெய்வம் இயேசுவே, எங்கள் வாழ்வின் நாயகா, எங்கும் ஏழை நெஞ்சங்கள் ஏற்றம் காண எழுந்து வா.
மார்த்தாள் மரியாள் இல்லம் சென்று மகிழ்வை விதைத்த தெய்வமே, இறந்த லாசர் உயிர்த்து எழுந்தார் உந்தன் வல்லமை செயலிலே. மார்த்தாள் மரியாள் இல்லம் சென்று மகிழ்வை விதைத்த தெய்வமே, இறந்த லாசர் உயிர்த்து எழுந்தார் உந்தன் வல்லமை செயலிலே. மண்ணில் மாந்த உதயம் காண மடிந்த இதயம் உறவில் உயிர்க்க, கருணை கடலே கனிந்த அன்பே அணையா விளக்கே அருகில் வா. இனிய தெய்வம் இயேசுவே, எங்கள் வாழ்வின் நாயகா, எங்கும் ஏழை நெஞ்சங்கள் ஏற்றம் காண எழுந்து வா. வானம் பார்த்த பூமியாக வளமை இழந்து தவிக்கின்றோம், வந்து தங்கும் எம்மில் இறைவா வசந்தம் பெறுவோம் வாழ்விலே. வானம் பார்த்த பூமியாக வளமை இழந்து தவிக்கின்றோம், வந்து தங்கும் எம்மில் இறைவா வசந்தம் பெறுவோம் வாழ்விலே. நீ இல்லாத வாழ்க்கையெல்லாம் நிலவில்லாத வானம் தானே, மனிதம் வளர மாண்பு உயர தேவ தேவா எம்மில் வா. இனிய தெய்வம் இயேசுவே, எங்கள் வாழ்வின் நாயகா, எங்கும் ஏழை நெஞ்சங்கள் ஏற்றம் காண எழுந்து வா. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா, மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா, குணமதிலே மாறாட்டம் குவலயம்
போம் குவலயம் தான் இணைவது போம் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன யாரிடம் செல்வோம் இறைவா வேறருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் கனிகளைப் போல் வேறருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் கனிகளைப் போல் உலகிருக்கும் நிலை கண்டு உனது மனம் இறங்காதோ உனது மனம் இறங்காதோ யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன யாரிடம் செல்வோம் இறைவா பெருத்த கனத்த இதயத்தோடு இந்த நேரத்தில் நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். யார் யாருக்கு ஆறுதல் சொல்வது என்று புரியாத ஒரு புதிராக இருக்கக்கூடிய நிலை. வேதனையும் சோதனையும் இருள் சூழ்ந்த இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் ஒளியாக இருக்கின்றது. உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்வன் இறப்பினும் வாழ்வான் என்ற அந்த வார்த்தை தான் நமக்கு ஒளியாக ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த துயரமான துக்கமான வேதனையான இந்த சூழ்நிலையில் நம்முடைய மறை மாவட்டத்தின் சார்பில் தந்தை ஜெரோமோடு படித்து மூத்த குருவாக இருந்தாலும் மூத்த சகோதரராக இருந்தாலும் அவரோடு தொடர்ந்து பயணித்து அவரை வழிநடத்தி நெறிப்படுத்தி பல சூழ்நிலையில் நெறிப்படுத்தி அவரை உரிமையோடு ஜெரோம் என்று அழைத்து வந்த நம்முடைய புதுக்கோட்டை மறைவட்ட முதன்மை குருப்பேரர் திரு சவர்நாயம் அடிகளார் அவர்களை இரங்கல் செய்தி வழங்க அழைக்கின்றேன். ஆயர் பெருமக்களே, பேரருள் திரு தந்தையர்களே, இருபால் துறவியர்களே, இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக தந்தை ஜெரோமுடைய வகுப்பு தோழர்கள் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அவளின் சார்பாக உங்களுக்கு ஜெரோமினுடைய உறவினர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. ஜெரோமே எதிர்பார்க்கவில்லை. அன்று இரவு, முந்தின நாள் இரவு 10 மணி வரை பங்கு மக்கள் சிலருக்கு ஃபோன் செய்து நேற்று மாலை பங்கு மன்றம் சம்பந்தமாக கூட்டம் நடைபெறும். ஏனென்றால் நாளை காலை புதுக்கோட்டை வட்டார பங்குகளுக்கு பங்கு மன்ற பொறுப்பாளர்கள், கிராம கமிட்டி பொறுப்பாளர்களுக்கு புதுக்கோட்டையில் கூட்டம் நடைபெறுகிறது. அதற்கு ஆயத்தமாக இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார். 10 மணி வரை, முந்தின நாள் இரவு 10 மணி வரை ஃபோன் செய்தவர் காலையில் இல்லை என்ற செய்தி வருகிற பொழுது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இறைவனுடைய சித்தம். ஜெரோம், என்னை நீ பார்க்க வருகிற பொழுது கடந்த 39 ஆண்டுகள்
87ஆம் ஆண்டிலிருந்து தொடர்பு. எப்பொழுது பார்க்க வந்தாலும் சில மணி நேரமோ பல மணி நேரமோ நான் உன்னோடு பேசி கொண்டிருந்த பொழுது அந்த கலகலப்பு, அந்த நகைச்சுவை இதெல்லாம் இருந்ததே. இன்றுதான் நீ இருக்கிற இடத்தில் இது இல்லை என்பதிலே எனக்கு வருத்தம். குருக்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி, குருக்களுடைய நிகழ்வாளாக இருந்தாலும் சரி, நீர் இருந்தாலும் ஒரு கலகலப்பு. கடைசியாக நாம் சந்தித்தது குற்றாலம் தூரில்தான் சந்தித்தோம். நீ இதுவரை பிறந்த நாளே கொண்டாடியதில்லை. இந்த கடைசி பிறந்த நாளை 10 நாளைக்கு முன்பு கொண்டாடினியே, அது என்ன விண்ணக பிறப்பினுடைய ஆயத்தமா என்பதும் எனக்கு தெரியவில்லை. குருக்கள் மத்தியில் நீ ஒரு நகைச்சுவையாளர் என்பதை பிரபலப்படுத்தியது ஒரு நிகழ்வு. ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பு அருள் தந்தை பிரபாகர் இருக்கிறார்கள், செலாஸ்டின் இவர்களுடைய வெள்ளி விழா. முதன்முறையாக மறை மாவட்டத்தில் குருக்களுடைய வெள்ளி விழா கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டது. தனி நாள் குறிக்கப்பட்டது. திருப்பலி முடிந்தவுடன் விஜி தந்தை அவர்கள் 1 மணி நேரம் கொடுப்போம் நிகழ்வுக்கு, எது வேண்டுமென்றாலும் செய்யலாம். நான் ஒரு ஆள், அவர் ஒரு ஆள், 2 பேரிடம் பொறுப்பு கொடுத்தார்கள் 1 மணி நேரம் செய்ய வேண்டும் என்று. தந்தை அவர்கள் இங்கிருந்து மயிலாடுதுறை வந்தார். என்ன செய்வோம், என்ன கலை நிகழ்ச்சி கொடுப்போம் என்பதெல்லாம் பேசி, கலை நிகழ்ச்சியில் யார் பங்கு பெறுவது என்பதெல்லாம் முடிவு செய்து, எப்பொழுது அழைத்து ப்ராக்டிஸ் கொடுப்பதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டோம். நிகழ்ச்சிக்கு முதல் நாள் அதை செய்வோம் என்று முடிவு செய்து ஃபோனில் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். நாளை அந்த விழா கொண்டாட வேண்டும். முதல் நாள் மாலை பாஸ்டர் சென்டரில் நானும் அவரை உட்கார்ந்து இந்த நிகழ்வுக்கு உரியவர்களை கூப்பிட்டா ஒன்றும் வரல. 6 மணிலேருந்து உட்காருகிறோம், வரவில்லை. இரவு சாப்பிட்டு இரவு 9 மணியும் ஒருத்தரும் ப்ராக்டிக்ஸ் வரவில்லை. சந்தேகம். ஜெரோம் கேட்டார், என்ன சாமி சரியாக வருமா, நிகழ்வு சொதப்பிடுவாங்களோ என்று. இல்லை இல்லை, ஒவ்வொருவருக்கும் தொலைபேசியிலேயே என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி முடித்தோம். சிலதெல்லாம் மாற்றி நீர்தான் சமாளிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து அடுத்த நாள் அந்த நிகழ்வு நடத்தப்பட்டு, அதான் ஃபஸ்ட்டு ரிஹர்சலே மேடையில் தான். சிறப்பாக இருந்தது. அன்று கலந்து கொண்ட தந்தையர்கள் ஜெரோம் இப்படி நடிப்பாரா, இப்படி நகைச்சுவை செய்வாரா என்று பிரபலப்படுத்திய நாள் தான் அந்த நாள். அது என்னவோ தெரியவில்லை. அதன் பிறகு அந்த நிகழ்வு நடக்கவே இல்லை. அதோடு அது முடிந்து விட்டது. கடந்த ஆண்டு தான் ஆயர் அவர்கள் வேறொரு ரூபத்தில் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனை செய்தியை கொண்டாடினார்கள். என்ன ஒரு அவநம்பிக்கை வந்தாலும் ஒரு ஆளுமை பண்பு, தைரியம் வந்துவிட்டது. காரணம், அவருடைய பெற்றோர்கள் தலைமை ஆசிரியராக இருந்ததால் அந்த தைரியம் கடைசி நேரத்தில் வந்தது. அதுவும் அடுத்த நாள் காலையில் தான் எப்படியாவது சிறப்பாக நடத்தி விடுவோம் என்று சிறப்பாக செய்தவர் தான் ஜெரோம். 3 பங்குகளில் மற்ற நிறுவனங்கள் இருந்திருக்கிறார். எருக்கூர், விச்சூர், மச்சுவாடி, எல்லா பங்குகளுக்கும் பல முறை நான் சென்றிருக்கிறேன். ஆன்மீக காரியங்களை சிறப்பாக செய்தவர். ஒருவேளை எனக்கு உடம்பு முடியலை என்றால் குருக்களை அழைத்து சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். அதில் எந்த தொய்வும் இல்லை. உறவு நல்லா இருந்தது. பங்கு மக்களோடு உறவு நன்றாக இருந்தது. குருக்கள் தங்களுடைய கடமைகளை செய்வதற்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்தார். அது திருப்பலியாக இருந்தாலும் சரி, தியானமாக இருந்தாலும் சரி, தவக்காலத்தில் பாவசங்கீர்த்தனம், சிறப்பு தியானம் அனைத்தும் மச்சபடி நடக்கிறது. நானே நேரில் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த அளவிற்கு மக்களோட உறவு. எந்த மக்களும் இவரை பற்றி தவறாக சொன்னதில்லை. அனைத்து மக்களுக்கும் அனைத்து தவறிய அனுமானங்களையும் இவரால் ஏற்படுத்தப்படுகிற குருக்களோ செய்து முடித்தார்கள், செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அளவிற்கு பங்கில் சிறப்பாக இருந்தார். தலைமை பண்பு உண்டு. அதில் நிரூபிக்கும் வண்ணமாக காமராஜபுரத்தில் மச்சுவாடியில் உள்ள இடத்தில் இடப்பிரச்சனை பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கிறது. இவர் தான்
துரிதப்படுத்தி பல்வேறு கூட்டங்கள், நானே அதுக்கு எல்லாத்துக்கும் சென்றிருக்கிறேன், பல்வேறு நபர்களை அழைத்து இப்பொழுது ஏறக்குறைய முடியும் தருவாயில் வருகிறது. இவர் அதை பார்க்க முடியவில்லை என்பதுதான் வருத்தம். இரக்க குணம் அதிகம் உடையவர், இரக்கமுடையோர் பேர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களது. இவர் விண்ணரசு சென்றிருப்பார். 2 நிகழ்வுகளை சொல்கிறேன். ஒன்று, தூய அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியில் நானும் இருந்தேன், அவரும் இருந்தார். ஒரு முறை 5 மாணவர்கள் 2வது திரைப்படத்திற்கு சென்று விட்டார்கள். எங்களுடைய வாட்ச்மேன் அதை பிடித்து கொண்டு வந்து விட்டார். நான் ஒத்த காலில் நின்ன, வீட்டுக்கு அனுப்பிடுவோம், வீட்டுக்குன்னா ஹாஸ்டல்லேருந்து அனுப்பிடுவோம், ஸ்கூலுக்கு வரட்டும். இவர் முடியாது என்று சொல்லிவிட்டார். அதற்கு பஞ்சாயத்து சவரிநாதன் தான், இந்த பேசியல் பாலக்கோட்டில் தான் பஞ்சாயத்து வைத்தோம். பேசினோம், ரொம்ப நேரமாக பேசினோம். கடைசியாக சூழ்நிலையை பொறுத்து 5 பேரும் இங்கேயே தங்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். அதில் ஒருத்தர் போயிட்டார், அவர் கந்தரக்கோட்டைக்காரர். அதுக்கப்புறம் பெற்றோரிடம் சொல்லி அவர் போய்விட்டார். அதனால் எந்த மாணவனும் படிப்பை இழந்து விடக்கூடாது, தவறு செய்தால் மன்னித்து வாய்ப்பு கொடுப்போம் என்று பெருமை பெரிது காட்டியவர் அருட்தந்தை ஜெரோம். அது மட்டும் இல்லை, டிசம்பரிலிருந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தங்குகிற பொழுது ஒன்றும் பெரிதாக பணம் வாங்குவதில்லை. துயரமா துக்கமா வேதனை அந்த அளவிற்கு இரக்க குணம் கொண்டு பள்ளி மாணவர்களை, ஏன் பங்குகளையுமே மக்கள் உதவிக்காக வருகிற பொழுது இரக்கங்காட்டி செய்தவர். இன்னொரு நிகழ்வு, ஒரு ஆசிரியர் அடிக்கடி இந்த பள்ளிக்கூடத்தில் வேற ஒரு பள்ளிக்கூடத்தில் விடுமுறை எடுப்பார். எந்தவித அறிவிப்பும் முன்னறிவிப்பும் இருக்காது. என்னிடம் கேட்டார் என்ன செய்வது என்று. வாய்ப்பு கொடு, 3 மெமோ கொடு, டெர்மினேட் பண்ணுவோம் என்று சொன்னேன். அதன் பிறகு அவர் மன்னிப்பு கேட்டதால் மீண்டும் அவரை சேர்த்து கொண்டார். அந்த அளவிற்கு இரக்க குணம் உடையவர் ஜெரோம். இவர் இருக்கிற இடத்தில் இவ்வளவு ஒரு அமைதியான சூழ்நிலையை பார்க்கவே முடியாது என்றால், இன்று அவர் இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியதிலே நமக்கு வருத்தம் இருக்கிறது. இவரை அனுப்புகிற பொழுது ஒரு கலகலப்பாக அனுப்புவோம். 2 நிகழ்வுகளை சொல்லுகிறேன், அது வேடிக்கையாக தான் இருக்கும். சந்தோஷமாக நம்முடைய தந்தைகளை அனுப்புவோம். ஷட்டில் காக் நாங்கள் அந்த மேட்ச் வைப்போம், விளையாடுவோம். இப்போ தான் சமீபத்தில் இல்லை. ஒரு 6 ஆண்டுகளாக அவர் மேனேஜராக இருந்தார் அந்த விளையாட்டுக்கு. ஐடிஐ கிரவுண்டில் தான் விளையாடுவோம். ஒரு நாள் நான் அவர் விளையாண்டு வருகிற பொழுது ஹாஸ்டல் மாணவர்கள் நேராக கேட்டாங்க, ஃபாதர் விளையாண்டு வராரு, வேர்த்து நனைஞ்சிருக்கு, உங்களுக்கு நனையவே இல்லையே, சுத்தமாக விளையாடவே இல்லையா என்று மாணவர்கள் கேட்டார்கள். அதை மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த நாள் விளையாண்டு முடித்த உடனே தண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டார். என்னங்கிறேன், பசங்க மனசு புண்படும், அதனால தான் விளையாண்டது மாதிரி செய்கிறேன் என்று வேடிக்கையாக விளையாடுவார். அவருடைய பார்ட்னர் ஆண்ட்ரூ செல்வகுமார் வின்சென்ட், அவருடைய 6 ஆண்டுகள் விளையாண்டுருக்கிறார். நீங்கள் சந்தேகப்படுவீங்க, விளையாண்டு இருக்கிறார். அவருக்கு பார்ட்னர்லாம் இங்கே இருக்கிறான். அடுத்த நிகழ்வாக 1998ஆம் ஆண்டு அவர் பிலிப்பைன்ஸில் இருந்தார். அவரோடு ஃபாதர் ஸ்டீஃபன் ராஜ் இருந்தார். அவங்க ஃபோன் செய்து என்னை அழைத்தார்கள், என்னையும் சவரிநாதனையும் அழைத்தார்கள். பிலிப்பைன்ஸ் வாங்க 2 பேரும் வந்தால் செலவை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். தந்தை ஜெரோம் தான் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னார். சென்றோம். 2 நாள் கழித்தது, என்னாச்சு செலவு பணம், இருங்க பார்த்துக்குவோம் அப்படின்னாரு. 1 வாரம் இருந்தோம். கிளம்புவதற்கு முன்பு கேட்டோம், இருங்க பார்த்துக்கணும், 1 நாள் இருக்குன்னார். ஃப்ளைட்டுக்கு கிளம்புகிற போது என்ன ஆச்சு அப்படின்னா, போங்க பார்த்துக்குவோம் அப்படின்ட்டார். இறைவன் இவரை பூமிக்கு வா பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னார். குருவாக இறைமகன் இயேசு பார்த்து கொண்டார்.
இப்பொழுது விண்ணகத்திற்கு வா, உன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். ஜெரோம், நீ போயிட்டு வா, இறைமகன் இயேசு உன்னை பார்த்து கொள்ளுவார். உன்னுடைய ஆன்மா சாந்தியடைய மன்றாடுகிறோம். ஆமென். தோள் கொடுப்பவன் தோழன். அந்த தோழன் மகிழ்ச்சிக்காக மட்டுமல்ல, துன்பத்திலும் பங்கெடுக்கக்கூடியவன் தான் உண்மையான தோழன். இந்த இறுதிக்கட்ட பயணத்திற்கு அவரோடு படித்த பூந்தமல்லி குருகுலத்தில் படித்த அவருடைய தோழர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருடைய தோழர்கள் சார்பாக குளித்துறை மறை மாவட்டத்தைச் சார்ந்த அருட்பணியாளர் டேவிட் மைக்கேல் அவர்கள் இரங்கல் செய்தியை வழங்க அழைக்கின்றனர். அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய தஞ்சை ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களே, குடந்தை ஆயர் மேதகு ஜீவானந்தம் அவர்களே, குடந்தையின் முன்னாள் ஆயர் மேதகு அந்தோனிசாமி அவர்களே, சகோதர அருள்படியாளர்களே, அருள் சகோதரிகளே, இறை மக்களே, இது கண்ணீர் துணிகளுடைய அணிவகுப்பு, கவலை மேகங்களுடைய மொழிபெயர்ப்பு. வார்த்தைக்கு வசப்படாத அடிமனதனுடைய ஆதங்கங்கள். ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் விரல் பிடித்து நடந்து வந்த தோழமை. 87 சென்னை பூவிருந்தவல்லி குருத்துவ கல்லூரியில் ஜெரோமை பார்த்தேன். அந்த நாள் முதல் அவர் கண்மூடுகிற காலம் வரையிலும் கைகோர்த்து நடந்த தோழனாகவே இருந்தார். அவரை பற்றி சொல்ல கடலளவு உண்டு, கையளவு நேரம்தான் இருக்கிறது ஆயர் அவர்கள் சுருக்கமாக என்று பலமுறை என்னிடத்திலே சொன்னார். ஜெரோம், நீ இருக்கிற இடமெல்லாம் கலகலப்பென்றார்கள், ஆனால் இன்றைக்கு எல்லோரும் கண்ணீர் மல்க இருக்கிறார்கள், நீயோ கவலை இல்லாமல் படுத்து கிடக்கிறாய். நகைச்சுவை என்பது இன்னொருவரை வருத்தப்படுத்தி சிலரை சிரிக்க வைப்பதல்ல. ஜெரோம் யாரையும் காயப்படுத்தாமல் சிரிக்க வைக்கின்ற பேராளன். குருத்துவ கல்லூரியிலே பேராசிரியர்களிடத்திலே நேரடியாக குறைகளை சொல்ல இயலாது. இன்றைக்கு சொல்லுகிறார்கள், அன்றைக்கு சொல்வதற்கு நாங்கள் அச்சப்படுவோம். ஆனால் அதற்கென்று ஒரு வாய்ப்பு வரும். குருத்துவ கல்லூரியுடைய விழா, அந்த விழாவில் ஒரு நாடகம் நடத்த வாய்ப்பு தருவார்கள். அதில் எதையும் சொல்லலாம். அப்போது ஜெரோம் நானும் உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிப்போம் என்பார்களே, அதுபோல் யாரை பற்றி என்ன சொல்லலாம், யாருக்கு எப்படி ஆப்பு வைக்கலாம் என்பதை கண்ணியத்தோடு அவர்களே வியக்கிற அளவிற்கு, விழிகளை விரிய வைக்கிற அளவிற்கு, வியந்து பார்த்து சிரித்து போகிற அளவிற்கு கிண்டல் அடித்து சொல்லுகிற ஒரு பேராற்றலை நான் ஜெரோமிடத்திலே பார்ப்பேன். அதுபோல் எங்களையெல்லாம் பார்த்துவிட்ட பாசறை தான் பூந்தமல்லி குறுபடம். அங்கே தான் நாங்கள் தமிழை கற்றுக்கொண்டோம். அந்த வகையிலே தமிழ் சங்கத்தில் பல பொறுப்புகளிலே நானும் அவரும் இணைந்து பணியாற்றியிருக்கிறோம். பிரபலங்களையெல்லாம் அழைத்து வருவோம். இன்றைய தமிழக முதலமைச்சருடைய தந்தை பிரபல இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்களை அந்த நேரத்தில் அழைத்து வந்தோம். நடிகர் ராஜேஷ் அவர்களை அழைத்து வந்தோம். இன்னும் பல பிரபலங்களையெல்லாம் அழைத்து வருவோம். தமிழ்ச்சங்க வாயிலாக பல கலைகளை நாங்கள் வளர்த்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஜெரோம் வெறும் கலைஞன் மட்டுமல்ல, இரக்க குணம் உடையவர். பூந்தமல்லி பேருந்து நிலையத்தின் பக்கத்திலே இருக்கின்ற மேல்மா நகர் என்கிற ஊர், அங்கே தான் நாங்கள் களப்பணிக்காக இருந்தோம். அங்கே தான் சமைத்து சாப்பிட்டு விட்டு குறுமடத்திற்கு பயில்வதற்காக வருவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் சமைக்க வேண்டும். ஜெரோம் சமைக்கிற நாள் வருகிற போது சமையல் காலையிலும் தொடங்காது, மத்தியானம் தொடங்காது, அப்படியே இருப்பார். சாப்பிடுவதற்கு 10 நிமிடத்திற்கு முன்பு அரிசியையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பவுடரையும் எடுத்து போட்டு 2 தக்காளியையும் பிசைந்து போட்டு இதுதான் பிரியாணி என்று அவர் முடித்து விடுவார். அவ்வளவு லாபகம் அறிந்தவர். ஊர்ந்து போகிற எறும்புக்கு கூட
ஊறு விளைவிக்க நினைக்காத ஒரு நல்ல மனிதர். மனிதர்களோடு மட்டுமல்ல, அவரிடத்திலே ரேஞ்சர் என்று ஒரு நாய் இருக்கிறது. நம்மை விடவும் அதிகமாக அதுதான் சங்கடப்படும் என்று நினைக்கிறேன். அவரை பற்றி நினைக்கிற பொழுதெல்லாம் மனதிற்குள் மழைத்துளி விழுகின்ற கண்ணீர் கோலங்கள் தான். அப்படிப்பட்ட ஜெரோம் எங்களுடைய வகுப்பு தோழர் என்பதிலே பெருமைப்படுகிறோம். ஜெரோம் இருந்தால்தான் எங்களுடைய வகுப்பு கூட்டங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். வருடந்தோறும் நாங்கள் ஆங்காங்கே சந்திப்போம். உடல்நிலை பலவாக இருந்தாலும் இந்தியாவின் எந்த பகுதியிலே இந்த கூட்டத்தை வைத்தாலும் கஷ்டப்பட்டு வந்து விடுவார், கலந்து விடுவார், கலகலப்பாக்கி விடுவார். அப்படிப்பட்ட ஜெரோம், திருச்சபையினுடைய வரலாற்றில் ஜெரோம் என்பவர் விவிலியத்திற்கு விளக்கம் சொன்னவர், விவிலியத்தோடு அறியப்படுகிறவர். இந்த ஜெரோம் விவிலியத்தை மக்கள் மொழியிலே சொல்லுவார். அவருடைய மேடை பேச்செல்லாம் வித்தியாசமாக இருக்கும். சாதாரண சாமானியர்களும் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் அவருடைய மறைவுரை இருக்கும். அந்த ஜெரோமும் இந்த ஜெரோமும் இதிலே ஒத்துப்போகிறார்கள். ஆரோக்கியராஜ் என்று பெயர் இருக்கிறது. தன் உடல் ஆரோக்கியத்தை மாத்திரமே பராமரிப்பதில் இந்த நண்பன் மறந்து விடுவார். ஒவ்வொரு வகுப்பு நண்பர் கூட்டத்திலும் உன் உடல்நிலையை பார்த்துக்கொள் என்று சொல்லுகிற போது பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்னார். நேற்று காலை அவர் மறைந்தார் என்கிற செய்தி அடிமனத்தில் இடி விழுந்ததைப் போல கேட்டபோது நாங்கள் எல்லோரும் அதிர்ந்தே போனோம். உன் முகத்தை என்றைக்கு இனி காண்பது ஜெரோம்? உன்னோடு பழகிய நாட்களெல்லாம் வசந்த நாட்கள். நீ பிறந்த பல்லன் கோயிலுக்கு அழைத்து சென்று பரவாறு மகிழ்வாயே. இந்த கோயிலில் கண்ணீர் மல்க எங்களையெல்லாம் ஆழ்த்திவிட்டு சென்று விட்டாயே. என்றைக்கு காண்போம்? என்றாலும் இறை நம்பிக்கையாளனுக்கு வாழ்வு மாறுபடுகிறதை அன்றி அழிக்கப்படுவதில்லை என்கிற வரிகள் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. விண்ணகத்தில் உன்னை சந்திப்போம் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். அருட்தந்தை அவர்களை அர்ப்பணித்த குடும்பத்தினர், அவரோடு கூட பிறந்த மூத்த சகோதரர் திருவாளர் ஜெரால்ட் அவர்கள் இப்பொழுது மறை மாவட்டத்தில் அவருக்காக நாங்கள் செய்த எல்லா பணிகளையும் நினைவு கூர்ந்து ஆயருக்கும் மறை மாவட்ட குருக்களுக்கும் அவரோடு பயணித்த அனைவருக்கும் நன்றி கூற வருகின்றார்கள். மேதகு ஆயர் பெருமக்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இங்கு வந்திருக்கின்ற உற்றார்களே, உறவினர்களே, நண்பர்களே, முதலாக எனது சகோதரர் அருட்தந்தை ஜெரோம் அடிகளார் இங்கு தஞ்சையில் உள்ள தூய மரியன்னை இளங்குருமடத்தில் குருவாவதற்காக அங்கே சேர்ந்தார். அப்பொழுது ஆயராக இருந்த மேதகு ஆயர் ஆரிய சுந்தர மாண்டகை அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தார் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு பூந்தமல்லியில் உள்ள திரு இருதய குருமடத்திலே பயின்று அவருக்கு குருப்பட்டம் வழங்கிய முன்னாள் ஆயர் மேதகு பாக்கியம் ஆரோக்கியசாமி ஆண்டகை அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தார் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அந்த இளங்குருமடத்திலே ரெக்டராக பணிபுரிந்த அருட்பணி அந்தோணிராஜ் அடிகளார் அவர்களுக்கும், பிரிஃபெக்டாக பணிபுரிந்த ஐஏஎஃப் செல்வராஜ் அடிகளார் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தார் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் திரு இருதய குருமடத்திலே அதிபராக பணியாற்றிய அருட்தந்தை ஜஸ்வந்த் ராஜ் அடிகளார் அவர்களுக்கும் மற்றும் அருட்பணி ஜோமன்னாத் மற்றும் மற்ற அருட்பணியாளர்களுக்கும் எங்கள் குடும்பத்தார் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அதன் பிறகு வந்த எனது சகோதரர் நல்ல பணிபுரிவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்த
மேதக ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகை அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தார் சார்பாக மனமார்ந்த நன்றி. அதன் பிறகு இப்பொழுது தற்போதைய ஆயர் எனது சகோதரருக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து பல்வேறு வகைகளில் உதவி செய்த மேதகாயர் டி சகாயராஜ் ஆண்டகை அவர்களுக்கும் என் குடும்பத்தார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தவிர இந்த ஆன்ம இலைப்பாற்றி திருப்பலியிலே பங்கு பெறுவதற்காக பல்வேறு பங்குகளிலும் பணித்தளங்களிலும் வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு இறைமக்கள், உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தினர் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, தந்தையின் பணியிடத்தில் பணியாற்றிய போது தந்தையின் பணியிடத்தில் உதவிய உற்சாகப்படுத்திய அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள், பங்கு மக்கள், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முதலாக உதவி தந்தையாக பணிபுரிந்த நாகையிலே இருக்கின்ற லூர்தன்னை ஆலயத்திலே பணிபுரிந்த போது அங்குள்ள மக்கள் விச்சூர் மற்றும் எருக்கூர், மச்சுவாடி பங்கு மக்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தார் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, வெளிநாட்டில் பணிபுரிகின்ற உதவி செய்த நண்பர்கள், குருக்கள் மற்றும் இங்கு பணியாற்றிய தாளாளர் தந்தை, தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தார் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, தந்தையினுடைய கலைப்பணியிலே அவரோடு பயணித்த திருச்சியில் இருக்கின்ற கலைக்காவிரி மற்றும் நமது தஞ்சை மறை மாவட்டத்தில் இருக்கின்ற கலைக்கடல் அமைப்புகள் சார்ந்த கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, தான் பிறந்து வளர்ந்த பள்ளங்கோயில் ஊர் மக்கள், ஆசிரியர்கள் மற்றும் உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அதோடு இன்று இந்த ஆன்ம இலைப்பாற்றி திருப்பலியிலே பங்கு பெறுவதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து பல பணி சுமைகளுக்கு இடையிலே வந்திருக்கின்ற அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் நன்றி. அதுவும் குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால், நான் இங்கு திருப்பலி நிறைவேற்றிய நமது தஞ்சை மறை மாவட்ட ஆயர் மேதகு டி சகாயராஜ் ஆண்டகை அவர்களுக்கும், குடந்தை ஆயர் மேதகு ஜீவானந்தம் ஆண்டகை அவர்களுக்கும், மேனாள் ஆயர் மேதகு எஃப் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தார் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் மட்டுமல்ல, எனது சகோதரர்களுக்கு பல்வேறு வகைகளில் உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மற்றும் இந்த ஆன்ம இலைப்பாற்றி திருப்பலியிலே கலந்து கொள்வதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் வந்திருக்கின்ற உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தார் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அன்பார்ந்தவர்களே, அருட்தந்தை ஜெரோ மாரிக்ராஜ் அவர்கள் ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பு ஆயர் அவர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பியிருக்கின்றார். நான் கோயம்புத்தூருக்கு போகணும், ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 6-7 லட்சம் செலவாகும், அதனால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஆயர் அவர்கள் எவ்வளவானாலும் பரவாயில்லை, நீ சென்று நல்ல முறையில் சிகிச்சை பெற்று வர வேண்டும் என்று அவருக்கு கூறினார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஆயர் அவர்களும் அருள் தந்தையோடு படித்தவர்கள், அவர் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்கள். ஆகவே இந்த இழப்பு நம் எல்லாரையும் விட ஆயர் அவர்களுக்கு மிகுந்த இழப்பாக இருக்கும். எனவே நம் அனைவருடைய சார்பில், இங்கு இருக்கின்ற அனைவருடைய சார்பில் ஆயர் அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது மறை மாவட்ட முதன்மை குரு அவர்கள் நன்றி கூற வருகின்றார்கள். மேதகு ஆயர் பெருமக்களே, அன்பு சகோதர குருக்களே, சகோதர சகோதரிகளே, ஒருவருக்கு இறுதி சடங்கு நடத்துவது என்பதும் ஒரு சிறப்பான ஒரு செயலாக நாம் பார்க்கின்றோம். அதுவும் திருப்பலி நிறைவேற்றி அந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவருடைய ஆன்மாவுக்கு ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு ஒரு திருப்தியும் ஏற்படுகின்றது.
அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த பல்வேறு பேர் பல வகைகளில் உதவி செய்திருக்கிறார்கள். தந்தை ஜெரோம் ஆரிக்கராஜ் அவர்கள் எல்லோரும் சொன்னது போன்று இனிமையான குணம் படைத்த ஒரு சகோதர குரு. அவருக்கு இன்னும் 18 ஆண்டுகள் இருக்கின்றது ஓய்வு பெறுவதற்கு. ஆனால் இறைவனுடைய சித்தம் அவர் இன்று நம்மோடு அவர் இல்லை என்பது அது ஒரு பெரிய ஒரு இழப்பாக தஞ்சை மறைமாவட்ட குருக்களுக்கு இருப்பதை நாம் மறுக்க முடியாது. குறிப்பாக ஆயர் அவர்களுக்கு அவர் உற்ற தோழராகவும் உடன் பயின்றவராகவும் இருந்திருக்கிறார். ஆயர் அவர்கள் சிறிதளவு நிலை குலைந்து போனதை நான் கண்டேன். அவரால் என்ன செய்வது என்று தெரியாத அளவுக்கு ஒரு நிலைகுலைவு ஏற்பட்டது இந்த ஒரு செய்தி கேட்ட பிற்பாடு. எனவே ஆயர் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த இரங்கலை தெரிவிப்போம். சிறப்பாக அவருக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த ஈமைச்சடங்கை சிறப்பாக நடத்துவதற்கு முன்பாக அவரை புதுக்கோட்டை வட்டத்தில் உள்ள அதிபர் தந்தை அவர்கள் அவர் பணிபுரிந்த இடத்திலிருந்து கொண்டு வருவதற்கு பல்வேறு ஏற்பாடுகளை செய்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய உதவி தந்தை அவர்கள் அந்த வட்டாரத்தை சார்ந்த எல்லா குருக்களுமே சுற்றி நின்று திருப்பலி நிறைவேற்றி அவருக்கு ஒரு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். அதே போன்று இங்கு வந்த பிற்பாடு அவருக்கு கடைசி நம்முடைய ஓய்வு இல்லத்தில் உள்ள சகோதரிகள் மற்றவர்கள் அவருக்கு அந்த அலங்காரங்களை எல்லாம் செய்து அந்த இறுதிச் சடங்கு தயார் செய்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மறைமாவட்ட கியூரியாவை சார்ந்த வேந்தர் தந்தை அவர்கள், குறிப்பாக மினிஸ்டர் தந்தை அவர்கள், செயலாளர் தந்தை அவர்கள், பொருளாளர் தந்தை அவர்கள் மற்ற எல்லோருமே இந்த சடங்கிற்கு பல்வேறு வகைகளில் அவர்களுடைய பங்கினை ஆற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் ஒரு சாதாரண ஒரு நாளாக இருந்தாலும் இவ்வளவு பேர் அவர் வந்து அந்த நாளை சிறப்பித்திருக்கிறீர்கள். சிறப்பாக ஒரு குருவானவர் பணி ஆற்றி கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கு ஒரு இறுதி காலம் வந்தால் அது ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். எனவே அவருடைய பணியில் ஏற்றவர்கள், பணியை பாராட்டியவர்கள் அனைவரும் இங்கு குழுமி வந்து அவருக்கு உங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்துகிறீர்கள். தொடர்ந்து அவருடைய ஆன்மீக அழைப்பாற்றிக்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் அவரிடம் கண்ட நல்ல பண்புகளை பின்பற்றுவதற்கும் நாம் முயற்சி எடுக்கும் பொழுது அவருக்கு நல்லதொரு ஆன்ம சாந்தியை நாம் வழங்க முடியும். எனவே உங்கள் அனைவருக்கும் அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், பங்கு மக்கள், பணி இலக்கு இடங்கள், முக்கியமாக அந்த அந்தோனியார் பள்ளியில் அவர் தாளாளராக பணியாற்றினார். வெளிநாடுகளில் பணியாற்றியிருக்கிறார். பிலிப்பைன்ஸில் சிறப்பான பணியாற்றி பிரபலமடைந்தவராக இருந்தவர். எனவே எல்லாவற்றையும் நாம் இப்பொழுது நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி தொடர்ந்து அவருடைய ஆன்ம அழைப்பாற்றிக்காக நாம் ஜெபிப்பதற்கு முயற்சி செய்வோம். நன்றி. எழுந்து நிற்போம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக. இறைவா, மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை கனிவுடன் கெஞ்சி வேண்டுகின்றோம். அதனால் மடியாராகிய அருள் பணியாளர் ஜெரோம் ஆரோக்கியராஜ் அவர்களை இவ்வுலகில் உடைய அருள் அடையாளங்களை வழங்குபவராக ஏற்படுத்திய நீர்
விண்ணகத்தில் அவை வெளிப்படுத்தும் உண்மையால் ஊட்டம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைமக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்றக்கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் அன்பு சகோதரரும் அருள் பணியாளருமான ஜெரோம் ஆரோக்கியராஜ் அவர்களை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் வரிசையில் இவரது உடல் வல்லமை உள்ளதாக உயிர்த்தெழ செய்வாராக. இவரது ஆன்மா புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் சாவே இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்து செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. பூவின் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக.
நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம் தந்தை அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன், இரக்கமிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் சகோதர அருள்பணியாளர் ஜெரோம் ஆரோக்கிய அவர்களுடைய ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடும் உம்மடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் உலக வாழ்வில் இவன் மீது பல நலன்களை பொழிந்துள்ளீர். இவற்றிற்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து உம்மடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதர அருள்பணியாளரோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே. இறந்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானம் அடைவார்களாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இப்பொழுது பலிபீட சிறுவர்கள் முன்னால் செல்ல, அதனைத் தொடர்ந்து குருக்கள் செல்வார்கள். ஆலயத்தின் நடுவில் இருக்கிறவர்கள் தயவுசெய்து வழிவிட்டு நிற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நடுவில் இருக்கின்றவர்கள் தயவுசெய்து வழிவிட்டு நிற்கவும். குருமானவர்கள் முன்னே செல்ல, அதனைத் தொடர்ந்து குருக்கள் செல்வார்கள். சரி சரி.
பொழுதிலும் அந்த நாள் வரை இவர் இந்த கல்லறைகள் அமைதியோடு தொழில் கொண்டு இளைப்பார செய்திருந்தீரா. உயிர்ப்பும் உயிரும் நீரே ஆதலால் உயிர் தெழுந்தபின் உம் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் நிலையான ஒளியை காண்பாரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே மன்றாடுகிறோம். ஆமென். நம் அன்பு சகோதரர் அருள் தந்தை அவர்களை உலக வாழ்வின் தமிழம் அழைத்துக் கொள்ள எல்லாமல் இறைவன் திருவிழம் கொண்டதால் ஒரு உருவான மண்ணிற்கே திரும்பிச் செல்லும்படி ஒரு உடலை நிலத்திற்கு கையளிக்கிறோம். ஆயினும் இறந்தோரிடமிருந்து உயிர் தலைப்பேராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றுக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம் அன்பு தந்தையை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இவரை ஆண்டவர் தமையினும் ஏற்றுக்கொள்வாரா. இவரது உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்தெழ செய்வாராக. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்றுரைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் சகோதரருக்காக மன்றாடுவோம். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே, எங்கள் கண்ணீரையும் துடைக்க உம்மை மன்றாடுகின்றோம். இறந்தோர் உயிர்த்தெழச் செய்தீரே, எங்கள் சகோதரர் கே. ஜெரோம் ஆரோக்கியராஜுக்கு முடிவில்லா வாழ்வளிக்க உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் சகோதரரை திருமுழுக்கினால் கழுவி திருப்பூசுதலால் முத்திரையிட்டு காத்தீரே, இவரை விண்ணகம் சேர்த்துள்ள உம்மை மன்றாடுகின்றோம். எம் சகோதரருக்கு உம் உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக அளித்தீரே, விண்ணக விருந்திலும் இவரை அமரச் செய்துள்ள உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாரும் இணைந்து நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த மன்றாட்டை சொல்வோம். ஆட்சி வருக, திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கின்றவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்களை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிழப்படி வாழ்ந்திருந்த மடியார் எம் அன்பு அருள் தந்தை ஜெரோம் ஆரோக்கியராஜ் அவர்கள் தான் செய்த எல்லா நல்ல செயல்களுக்கும் உடைய அன்பையும் அருளையும் பெறுவாராக. நம்முடைய பலவீனங்களில் இயலாமையில் தான் செய்த எல்லா குற்றமுறைகளுக்கும் உடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெறுவாராக. இது உண்மையான நம்பிக்கை உலகிலுவருக்கு உடைய இறை மக்களின் திருக்கூட்டத்திலும் உடைய இறையாட்சி பணியாளர்களது கூட்டத்திலும் இடமளித்தது போல அது பேரிரக்கமே இவரை இறையாட்சியில் அது புனிதரு தோழமையிலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே.